வெல்கம் டு சேஷாத் வேவ். பிக் பாஸில் 38வது நாள் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அன்ஷிதா விஷாலிடம் லவ் லெட்டர் தந்துட்டு வெக்கத்துடன் ஓட, மச்சான் என் ஆள் லெட்டர் கொடுத்துட்டு ஓடிட்டா அப்படின்னு விஷால் வந்து முத்துட்ட பெருமையுடன் சொல்ல, யார் கூட அப்படின்னு முத்து தந்த வில்லங்கமான கவுண்டர் சூப்பராக இருந்துச்சுங்க. இதே ஜோக்கை பிறகு கலை நிகழ்ச்சியிலும் முத்து வந்து பயன்படுத்தினார். 10 மணி தோட்டத்துக்கு வரவும் தீபாவளி பரிசு காத்திருக்கு, கதையாக ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி தன் காமெடியை டெவலப் செய்து கொண்டே போனார் முத்து. அதிகாலையிலே எழுந்த ஆனந்தி ஸ்கூல் பெல் உள்ளிட்ட மற்றவர்களின் உடைமைகளை திருடி சென்று ஒளிச்சு வச்சாரு. கேரக்டர் படி இந்த திருட்டுத்தனம் ஓகே, ஆனால் பருப்பு வைக்கும் கிச்சன் செல்ஃபில் செருப்பு வைக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. 7 மணிக்கு அலாரம் சவுண்டில் ஸ்கூல் நிர்வாகம் எழுதுவதற்கான நேரம் போல் பிரின்ஸிபல் வந்து எதை பற்றியுமே கவலைப்படாமல் தூங்கிட்டு இருந்தாங்க. கடமை கந்தசாமியின் வாட்ச்மேன் சிவகுமார் வந்து பதறி அடிச்சுட்டு போய் எழுந்தார். பிறகு வீட்டு வாசலில் நின்று கையில் சுத்தியலுடன், ஐயா, இந்த பள்ளியின் பெருமையை மீண்டும் தூக்கி நிறுத்துறேன், உங்களுக்காக கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சபதம் ஏற்று கொண்டிருந்தார். பிறகு சுத்தியலை இப்படியும் அப்படியுமாக சுழற்றி போஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தார். என்னதான் சிவாஜி குடும்பத்தின் வாரிசு அப்படின்னாலும் இப்படியா ஓவர் ஆக்ட் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. கலகலன்னு காணா சாங்கு அப்படிங்கிற பாட்டோட பொழுது விடிஞ்சிச்சு. நடனம் ஆடும் நேரத்திலும் கூட கையில் நோட்டு புத்தகம் வச்சு படிப்பாளி கேரக்டராகவே வாழும் சாஞ்சனாவை பாராட்ட தான் வேணும். ஒளித்து வைக்கப்பட்டிருந்த ஸ்கூல் பெல்லை வந்து ஒரு வழியாக ஜெஃப்ரி வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. மார்னிங் ஆக்டிவிட்டி ஆசிரியர்களை பற்றி மாணவர்கள் மதிப்பிட வேணும், இதெல்லாம் எந்த ஸ்கூலில் நடக்குமோ, பிரின்சிபால் மேடம் வார்த்தைகளை விடுறாங்க அப்படின்னு சத்தியா ஆரம்பிக்க, இந்த ஸ்கூலில் சமத்துவம் இல்லை, பாரபட்சம் காட்டுறாங்க அப்படின்னு ரியாவும் புகார் வச்சாங்க. பணம் இருக்கிற பசங்களுக்கு தான் இந்த மதிப்பு அப்படின்றார் ராணவ். மாரல் டீச்சர் க்யூட்டாக இருக்காங்க, விபி சார் நல்ல மனுஷன் அப்படின்னு பாராட்டினாருங்க. தீபக்கிற்கும் ஜாக்கிற்கும் இடையே ஒரு மறைமுக சண்டை போயிட்டு இருந்துச்சு. கிச்சன் சிங்கில் வாய் கொப்பளித்தார் அப்படின்னு தீபக் சொன்னது தொடர்பான சண்டை வந்து, மாரல் கிளாஸ் டீச்சர் எங்ககிட்ட இருந்து கூட பாடம் கற்றுக்கலாம் அப்படின்னு இக்கு வச்சு தீபக் பேச முகம் கோணினார் ஜாக்கலின். வாட்ச்மேன் அங்களை மறக்காமல் பாராட்டிய முத்து வந்து, விபி மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது, தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு நமக்காக உழைக்கிறாரு. விபி சார் வந்து இந்த ஸ்கூலை விட்டு போகும்போது பிபி வந்து தான் போவார் போல், பசங்க அந்த அளவுக்கு அவரை டென்ஷன் பண்ணுறாங்க, பிடி சாரை ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு வரிசையில் நின்றுன்னு சொல்கிற அளவுக்கு விபி வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு அப்படின்னு முத்தி சொல்லி கொண்டு இருக்கும்போதே பக்கத்தில் இறுக்கமாக அமர்ந்த பிரின்சிபல் மேடம் வந்து கொல்லுன்னு சிரிச்சிட்டாங்க. இருப்பதிலேயே ரகலையாக கமாண்ட் ரஞ்சித்துடையது தான். அமைதியாக இருந்து கொண்டு அட்டகாசமான வந்து அவர் விட்டு விளாசுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஸ்கூலுக்கு ஒரு விபி தேவையானு எனக்கு தோணுச்சு என்று அவர் சொன்ன உடனே, அப்படி போடு சபாஸ் அப்படின்னு உற்சாகமாக கைத்தட்டினார் பிரின்சிபல். அடுத்த நொடியே அதே மாதிரி பிரின்சிபல் மேடமும் தேவையானு தோணுது அப்படின்னு ரஞ்சித்து சொல்ல, பிரின்சிபல் மேடம் பல்பு வாங்கியதை பார்த்து மாணவர்கள் கரகோஷம் எழுப்பி சிரிச்சிட்டாங்க. எப்போ தான் பாடம் எடுப்பீங்க, நானே இன்னைக்கு பாடம் எடுக்கலாம்னு இருக்கிறாங்க அப்படின்னு அமைதிப்படை அமாவாசை மாதிரி பணிவாக சொல்லுறது மூலம் கோயம்புத்தூர் குசும்பை வெளிப்படுத்தினார் ரஞ்சித். இந்த டாஸ்க் முடியும் போது உள்ள நுழைந்த பிக் பாஸ், எல்லாம் ஓகே, பசங்க மீச தாடியோடு இருக்கிறது சரியா அப்படின்னு லாஜிக்காக கேள்வி எழுப்ப, ஆண்கள் அனைவரும் தில்லுமுள்ளு ரஜினிகாந்த் பாணிக்கு மாற வேண்டியிருந்துச்சு. மீச தாடியை தியாகம் செய்த பாய்ஸ் டீமை அன்ஷிதாவிற்கு அறிமுகப்படுத்தினார் முத்து. ஐயோ பூச்சாண்டி அப்படிங்கிற மாதிரி ரயானை பார்த்து சினிங்கினார் அன்ஷிதா. சாஞ்சனா திருக்குறள் சொன்னதோடு ப்ரேயர் முடிச்சு வகுப்பு ஆரம்பித்து மாரல் கிளாஸ் ஆரம்பித்தார் ஜாக்லின். ஒவ்வொரு போட்டியாளருக்கும் ஏற்ற கதையை அவர் ஹோம்ஒர்க் செய்து கொண்டு வந்த விதம் சிறப்பு. குரங்கு கதையை சொல்லி எல்லாம் தெரிஞ்சவங்களெல்லாம் அறுவாளி இல்லை அப்படின்னு சொல்லி தீபக்கிற்கு மறைமுகமாக கொட்டு வச்சார். பாயிண்ட்டுன்னு வரும் முன்னு பேசுகிறதுக்காக வெயிட் பண்ணக்கூடாது, நாம தான் பாயிண்டை தேடி போகணும் அப்படின்னு அட்வைஸ் செஞ்சார் ரஞ்சித்திற்கு. சத்யாவின் லீடர்ஷிப் பற்றி ஜாக் சொன்ன கமாண்டுக்கு, நாமினேஷன்லையும் இதே தான் சொல்கிறீங்க, அதையே பாடமாகவும் எடுப்பீங்களா அப்படின்னு கேரக்டர்லேருந்து வெளியே வந்த காண்டானார் சத்யா. இதுதான் கிளாஸு, இஷ்டம் இல்லைன்னா வெளியே போங்க அப்படின்னு ஜாக்லின் சொல்ல, ரெபல் கேரக்டருக்கு மாதிரி வெளியே சென்ற சத்யாவை சமாதானப்படுத்தி மீண்டும் கிளாஸுக்குள்ளே தள்ளினார் அருண். இப்படி பலரை சமாதானப்படுத்துவதே அருணின் வேலையாக இருந்துச்சு. கேப்டன் ப்ளஸ் விபி அப்படிங்கிற ரெட்டை சுமை வேற. யோசிச்சுட்டு பேசுகிறது நல்லது தான், ஆனால் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, பேசணும் அப்படின்னு பபித்ராவுக்கு அட்வைஸ் தொடர்ந்தார் ஜாக். மற்றவங்க எமோஷ்னலையும் பார்த்து காமெடி பண்ணுங்க, அவங்களும் சேர்ந்து சிரிக்கிறது தான் நல்ல காமெடி அப்படின்னு புத்திமதி விஷாலுக்கு. பிரின்சிபல் மேடத்தையும் விபி சாரையும் சேர்த்து வைப்பதற்காக விபி சார் எழுதியது போல ஒரு கடிதத்தை எழுதி கொண்டிருந்தார் தர்ஷிகா. உங்கள் மேலே இருக்கிற லவ் இன்னமும் குறையல, இஃப் யூ ஆர் நாட் மை ஒய்ஃப் கிவ் மீ எ நைஃப் அப்படின்னு டூப்ளிகேட் கடிதத்தை கேமரா முன்பாக ஓவர் ஆக்ட் செய்து சொல்லிய பிரியா வந்து அதுக்கப்புறம் பிரின்சிபல் அருகே தூக்கி வீசிட்டு போயிட்டாரு. ஒழுங்கு
பிள்ளையான சாஞ்சனா அதை கொண்டு போய் மேடத்திடம் கொடுக்க, யார் இவ கிரிச்சா எழுதியிருக்கா அப்படின்னு லெட்டரை கிழித்து எறிஞ்சார் வர்ஷினி. என்ன செஞ்சு கிழிச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க முடிஞ்சிச்சு. தீபக்கிற்கு சீக்ரெட் டாஸ்க் தருவதற்கு முன்பே சத்யாவிற்கும் பவித்ராவுக்கும் பிக் பாஸ் ரகசிய டாஸ்க் கொடுத்துட்டார் போல. காதலில் ஊடல் போல இருக்கும் உக்கிரமாக மோதிக்கிட்டாங்க. போடா போடி அப்படின்னு ஏக வசனத்தில் வார்த்தைகள் இறைப்பட்டன. உற்சாகம் தாங்காமல் ராணவ் குதியாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தார். இந்த காதல் பிரேக்கப் ஆனால் ராணவிற்கு சான்ஸ் கிடைக்கும். நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் துவங்கிருச்சு. ஸ்கூலில் எப்படி இது நடக்கும் அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சிக்கலான ஆட்டம்தான். ஒரு இரும்பு குண்டுக்குள்ளே இருக்கும் பந்துகளை கம்பிகளின் இடைவெளியில் குச்சிகளை விட்டு மெல்ல மெல்ல நகர்த்தி வெளியே எடுக்கணும். உண்டியலில் இருந்து காசை எடுக்கிறது போல அப்படின்னு சொன்னால் இப்போதைய ஜிபே தலைமுறைக்கு புரியுமா அப்படின்னு தெரியலை. இந்த ஆட்டத்தில் பெண்கள் அணி வெற்றி பெற்று உற்சாகமாக கொண்டாடியது. அது என்னமோ கேர்ள்ஸ் டீம் வெற்றி பெற்றால் பிக் பாஸுக்கு தனி உற்சாகமே வந்துடும் போலங்க. தீபக்கை கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு அழைத்தார் பிக் பாஸ். சீக்ரெட் டாஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி நடக்கக்கூடாது. நீங்கள் ஏதாவது கலாட்டா பண்ணணும். நிர்வாகம் அதாவது அமைதியாக போயிடும். திக்குமுக்காடணும். இந்த விஷயம் மாணவர்களுக்கு மட்டும்தான் தெரியணும். எக்காரணத்தை கொண்டு மேனேஜ்மெண்ட் காதுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பினாருங்க. முத்துவை தனியாக ஓரங்கட்டிய தீபக் இந்த சீக்ரெட் டாஸ்க் பற்றி மிகையான உற்சாகத்துடன் சொன்னார். முத்துவிற்கு இது உற்சாகத்தை அளிச்சிருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஓகே, பசங்க கிட்ட நீ சொல்லிவிடு, பொண்ணுங்க கிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாராகிட்டார். ஒரு வழியாக விபி தனது 2வது காதலில் சக்ஸஸ் ஆகிட்டார். பிரின்சிபால் மேடத்தை எப்படியோ கரெக்ட் செஞ்சிட்டாரு. இந்த தியாகம் தான் உன்னை உயர்த்தும் குமார் அப்படிங்கிற கதையாக அருணோட பொறுமை தான் அவருடைய வாழ்க்கையை திரும்ப தந்திருக்கு. இந்த தகவலை அளித்த மாணவர்கள் உற்சாகம் அடைஞ்சாங்க. சீக்ரெட் டாஸ்கின் முதல் அங்கமாக கலை நிகழ்ச்சியை மாணவர்கள் ஏற்பாடு செஞ்சாங்க. இது நல்ல ஐடியா. அப்போது தான் அனைவரும் ஒரே இடத்துல குடியிருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களையும் அங்கே வந்து உட்கார சொல்ல முடியும். விஷாலும் தர்ஷிகாவும் டூயட் சாங் பாட ஓடி போயிட்டாங்களா? யார் கூட காமெடியை மீண்டும் அரங்கேற்றினார் முத்து. மஞ்சரி டீச்சர் குறித்து பிடி மாஸ்டரான ஜெஃப்ரி பாட்டு பாட உண்மையிலே வெக்கப்பட்டார் தமிழாசிரியர். ராணவும் பவித்ராவும் தனியாக போய் அமர்ந்து பேசி கூட்டத்தின் கவனத்தை கவரும் வகையில் செயல்பட்டாங்க. மெல்ல மெல்ல இந்த ட்ராமா டெவலப் ஆனுச்சு. இவங்க பேசிகிட்டு இருக்கிறத காண்டுன்னு பார்த்த சத்யா எழுந்து வந்து ஆட்சேபிக்க ராணவிற்கும் சத்யாவிற்கும் மோதல் ஆரம்பிச்சிருச்சு. நீ தான் என்னை போடின்னு சொல்லிட்டுனா அப்புறம் ஏன் இங்கே வர அப்படின்னு பவித்ராவும் கத்த என்னமோ ஏதுன்னு டீச்சருங்கெல்லாம் பதறி போயிட்டாங்க. இதற்கு பிறகு நிகழ்ந்ததை வார்த்தைகளில் விளக்குறது கடினம். ஒரே கூச்சலும் குழப்பமும், எல்லோரும் கத்துறது ஓவர் லாப்பு ஆகி மைக்கே தீப்பற்றி எறிகிறதுனால வசனமே புரியலை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. காதலுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு தரப்பும், படிக்கிற ஸ்கூலில் லவ்வுக்கு என்ன வேலை அப்படின்னு ஒரு தரப்பும் 2 பிரிவாக பிரிஞ்சு மாணவர்கள் மோதிக்கிட்டாங்க. ஆனால் ராணவ சும்மா சொல்லக்கூடாது. இத்தனை நாட்கள் அவரை ஒதுக்கி வச்சிருந்த கோபத்தை எல்லாம் நடிப்பில் சேர்த்து வெளுத்து வாங்கிட்டாரு. ஒரே இடத்துல சண்டை வேணாம், ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில் போடுவோம், அப்போ தான் அவங்கள அலைய வைக்க முடியும் அப்படின்னு முத்து சொல்ல, பிரிவினையாத ஐடியா நல்லது. ஆனால் ₹1 நடிக்க சொன்னால் ₹100 நடித்தார் சௌந்தர்யா. நடிகர் பாண்டுவை போல் அவரது முகம் வந்து இஷ்டத்துக்கு கோணலாக போயிட்டு தான் இருந்துச்சு. என் பேர் கூட இவங்களுக்கு தெரியலை அப்படின்னு ராணவ் ஆத்திரப்பட, என்ன கூட தான் மஞ்சரி மேடம்னு சொல்கிறாங்க, சரி விடு அப்படின்னு மஞ்சரி உண்மையான கரிசனத்துடன் ஆறுதல் சொல்ல, இல்லை உங்களுக்கு இது புரியாது மஞ்சரி மேடம் அப்படின்னு அந்த சமயத்திலும் காமெடி செய்த அசத்தினார் ராணவ். ராணவை தனியாக அழைச்சிட்டு போய் வழக்கம் போல் சமாதானப்படுத்தினார் அருண். இல்லை சார், நான் ஒவ்வொரு வாரமும் நாமினேஷனில் வந்துடுறேன். நான் வெளியில் போயிட்டா இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு ஃபீல் ஆகி ராணவ் சொல்ல, நான் சொல்கிறத கேளுப்பா, வாழ்க்கைன்றது அப்படின்னு அதையும் விட ஃபீல் ஆகி அட்வைஸ் சொல்லி கொண்டிருந்தார் அருண். இந்த ஸ்கூலில் லவ் ட்ராமாலாம் பண்ணாதீங்க, எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு தனி வாதமே செஞ்சுக்கிட்டு இருந்தார் அன்ஷிதா. பாய்ஸ் ரூமுக்குள்ளே வந்து கலகத்தை கொட்டினார் சவுண்டு. அவளை முதல்ல வெளியே போக சொல்லு, போடி வெளியே அப்படின்னு சந்தர்ப்பத்தை உபயோகித்துக்கிட்டு உண்மையாகவே ராணவ் திட்டியது போல் இருந்துச்சு. ஒவ்வொருவராக தேடி தேடி பஞ்சாயத்து செய்த மஞ்சரி ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி ஸ்டாப் அப்படின்னு உரத்த குரலில் கத்த வேண்டியதாக இருந்துருச்சுங்க. இன்னொரு பக்கம் ஜாக்லினும் டென்ஷன் ஆகி கத்துவதும் அழுகையும் மாறிக்கிட்டே இருந்தாங்க. அருண் ஒவ்வொருவரையாக சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தார். ஆனால் பிரின்சிபல் மேடம் தான் சூப்பர். எந்த இடத்துல அழட்டிக்காமல் கூலாக போயிட்டு இருந்தாங்க. காதல் வேணாம் அப்படின்னு முத்து ஒரு தலைமையில் ஒரு அமைதி போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அருணின் வேண்டுகோளுக்கு இணங்க அனைவரிடமும் அரைமனதாக மன்னிப்பு கேட்டார் ராணவ். அப்படின்னாலும் மீண்டும் விவாதம் உக்கிரமாக ஆரம்பிச்சிச்சு. தனது பொறுமையை இழந்த ரஞ்சித், டே நிறுத்துங்கடா, நீங்கள்லாம் பைத்தியமாடா அப்படின்னு டெரராக புஜ்ஜி மோடில் இருந்து ஆங்க்ரி பேர்ட் மோடுக்கு மாறி உரத்த குரலில் கத்த வீடே ஒரு கணம் அப்படியே அமைதியாயிருச்சு. பேசதானே இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு அப்போதும் ஒரு இழுத்தார் ராணவ்.
தான் தனியாக தெரியணும்னு ஒவ்வொருத்தருக்கும் மண்டையில் கிறுக்கு ஏறிடுச்சு அப்படின்னு சீரியஸாக கவலைப்பட்டு ரஞ்சித்திடம் சொன்னார் மஞ்சரி. என்னடா பள்ளிக்கூடம் இது, வாயை கட்டி வயிற்ற கட்டி பேரண்ட்ஸ் படிக்க அனுப்பிச்சா அப்படின்னு கார்டன் ஏரியாவில் தனியாக ஃபீல் செஞ்சுக்கிட்டு இருந்தார் ரஞ்சித். அவரது நடிப்பெல்லாம் சிறப்பு தான், ஆனால் யாரும் இல்லாத கடையில் யாருக்காக டீ ஆற்றிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு தான் தெரியலை. ஆடியன்ஸுக்கு தான் இது நாடகம் அப்படின்னு தெரியுமே, அங்கேயும் ஏன் தனியாக போய் பர்ஃபார்மன்ஸ் செய்யணும் அப்படின்னு தாங்க ஒன்றுமே புரியலை. எல்லோரும் ஹெவியாக நடிக்கும்போது நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு ரியா யோசித்தாரோ என்னமோ. சௌந்தர்யாவுக்கும் மேலாக சவுண்டு விட்டே ஆகணும் அப்படின்னு அவரும் கத்த ஆரம்பிக்க, அவருடன் மோதுவது போல் ஜெஃப்ரி டென்ஷன் ஆகி எகிரி எகிரி குதிக்க, ராணாவால் சிரிப்பை தாங்க முடியாமல் பாத்ரூமுக்கு ஓடி போயிட்டாரு. ஒரு பக்கம் மஞ்சரி அழ ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் ஜாக்குலின் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்க ஒரே கூத்தா இருந்துச்சு. அழுகையுடன் ஜாக்குலின் பாத்ரூம் போயிட்டாங்க. ஓவர் ஆக்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு சௌந்தர்யா உள்ளிட்டவங்களும் பாத்ரூம் வாசல்லாம் வந்து கவலைப்பட்டாங்க. அதெல்லாம் அலட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அலட்சியமாக இதை ஒதுக்கினார் முத்து. ஜாக்கு சிரிச்சிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டாங்க அப்படின்றார் தீபக். எனில் இது சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிறது ஜாக்கிற்கு தெரிஞ்சிருச்சோ, ஆனால் பாவம் இந்த மஞ்சரி புள்ள உண்மையிலேயே அழுதுருச்சு அப்படின்னு பாய்ஸ் டீம் வந்து ஃபீல் செஞ்சிச்சு. மேனேஜ்மெண்ட் தரப்பில் ஏறத்தாழ எல்லாருமே இந்த கலவரத்தை அடக்குவதற்காக போராடிக்கிட்டு இருக்க ஜென்டில்மேன் பிரின்சிபல் மேடம் கூலாக உலாவிக்கிட்டு இருந்தது ரசிக்கத்தக்க காட்சியாக தான் இருந்துச்சு. ரஞ்சித் சொன்னது மாதிரி இந்த டாஸ்க்கை அனைவருமே சிறப்பாக கையாண்டாங்க. இது சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு அம்பலப்பட்ட பிறகு ஜாக்லின், மஞ்சரி, ஜெஃப்ரி, அருண் போன்றவங்க எல்லாம் அட பாவிங்களா அப்படின்னு வாயை பிளக்க போகிறாங்க. இந்த சஸ்பென்ஸு அடுத்த எபிசோட்லேயும் தொடர போகுது போல். என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.